ஏலைன் குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அவுட்லைன் மார்க் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் கோலும் 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு வெயிஸ்ட் ஹைட் வந்து 14.5, ஹிப்பு வந்து 21. இதுக்குள்ள அதுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு 7 இன்ச்சுக்கு வந்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேருந்து பாதி மார்க் பண்ணி இங்கேருந்து இங்கே வந்து 1.25 இன்ச் வச்சு பேக் ஆம்கோல் இங்கே 9.25 வந்து செஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூட ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் எடுத்து இங்கே அப்படியே இது கொண்டு வந்துடுங்க. இப்படி முன்னாடி 1/4 இன்ச் எடுத்து உங்களுக்கு கொண்டு வர தெரியலனா இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்து ஒரு லைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆம்கோல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஆம்கோல் ரெடி ஆயிடுச்சு. இதோட அகலம் வந்து நான் 4.25 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து எப்படி வைக்க போகிறேன்னா இதுக்குள்ளே வந்து லேஸ் கொடுக்க போகிறேன். அதனால் நான் இது அகலமாக எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஏலைன் கொடுக்குற மாதிரி இருந்தால் 3 இல்லாட்டி 3.25 வச்சுக்கோங்க. 3.5 கூட வச்சுக்கலாம். வந்து இது கூட ஒரு ப்ரௌன் கலர் லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நெக் வரைஞ்சிருக்கேன். இந்த நெக் எப்படி வரைஞ்சிருக்கேன்னா 6 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். அதில் பாதி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/2 இன்ச் உள்ளே எடுத்துக்கோங்க. இங்கேருந்து கொண்டு வந்து இந்த 1/2 இன்ச் இப்படி எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து இப்படி வளைச்சி கொண்டு வந்துக்குங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்டார் நெக் மார்க் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு வெயிஸ்ட் வந்து என்னோடது 8.25, இங்கே 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்பு வந்து இங்கே வந்து 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 10.5 இன்ச்சு கூட 11.5 இன்ச்சு சேர்த்திருக்கிறேன். இங்கே சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து உங்கள் கிளாத் எவ்வளோ அகலம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கிங்க. ஏன்னா லைனிங் கிளாத் அகலம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கொண்டு போயிட்டு நான் என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைன் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் இந்த சைடில் ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்படி இங்கே ஏ ஷேப் கொண்டு வந்துடுங்க. இப்போ எப்படி கட் பண்ண போகிறோம்னா இங்கிருந்து இப்படி கொண்டு போய் இப்படி எடுத்து இப்படியே மேலே கொண்டு போய் இங்கே இப்படி பண்ணி ஃபஸ்ட்டு பேக் ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக் ஆம்கோல் கிளாத் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் கட் பண்ணுங்கள். கழுத்து அதுலேயே அடித்து திருப்ப போகிறோம். ஸோ கழுத்து கட் பண்ண வேண்டாம். இப்போ லைனிங் வந்து நம்ம மெயின் கிளாத் மேலே போட்டு அந்த சைடில் எப்பவும் போல் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி இது பண்ணதில் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஹைட் வந்து எனக்கு 11 வரணும். இங்கே 11 வச்சு எல்லா பக்கமும் 11 இருக்கிற மாதிரி நம்ம அனார்கலிக்கெலாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ கட் பண்ணிடலாம். இங்கேருந்து கார்னர்லேருந்து 11. ஓகே, இந்த கார்னரில் வச்சு அப்படியே நீங்கள் நகர்த்திட்டு வர வேண்டியதான். நீங்கள் ஃபுல் ஃப்ளேர் சாரியில் தைக்கிற அனார்கலிக்கெல்லாம் இந்த நேர் பின்னூசி குத்திடுங்க. அது வந்து உங்களுக்கு மூவே ஆகாது. நம்ம இப்படி எண்ணெய் இழுத்தாலும் இது மூவ் ஆகாது. இது சின்ன எதுனாடி நம்ம இப்படியே கையில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கீழே வந்து வச்சு ஃபுல்லாக தைப்போம் இல்லைங்களா, ஃபுல் சாரீ யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. அந்த நேரம் பின்னூசி குத்திடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ரவுண்டாக நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஓப்பன் பண்ணதில் இப்படி வரும். இதில் ஆப்போசிட் கார்னர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. கார்னர்லேருந்து 3.25 இன்ச்சு நம்ம கேப் ஹைட் எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் இங்கே எடுக்க போகிறோம். 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஆப்போசிட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது வரைக்கும் இந்த 3.25 வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த நேர் வச்சு சுற்றி நம்ம பின்னூசி குத்திடலாம், குண்டூசி குத்திடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் தைக்கும் போது. குத்திட்டு இதை வந்து எப்பவும் போல் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்க. இது டபுள் ஃபோல்டாக இருக்குது. இதை நம்ம எப்பவும் போல் 4 ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த சைடு தான் நம்ம வந்து ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸை வந்து வெட்ட போகிறோம். இது வெட்டப்பதிக்கு இதை வந்து நம்ம கட் பண்ணி அந்த சைடு வச்சிடலாம். எல்லாம் மேல்பாட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நான் உங்களுக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பேக் லைனிங் எடுத்துகிட்டு நான் நெக்கு வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு யூ மாதிரி ஷேப், இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நமக்கு ஆல்ரெடி ஒரு கழுத்து வரைஞ்சோம் இல்லைங்களா, அதில் வந்து எப்படி வந்து டார்க் பண்ணி ஒரு பக்கம் ட்ரேஸ் எடுத்து அது திருப்பியிருக்கேன். அதாவது இங்கே வந்து கழுத்து வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த நேரம் இப்படி வந்து ஒரு சைடுக்கு வரைஞ்சிட்டு இது மேலேயே நல்லா அந்த டார்க்காக இந்த சிஸ்ஸர் வச்சு தேய்ச்சோம்னா கீழே வந்து ட்ரேஸ் வந்துடும். அந்த ட்ரேஸ் மேலேயே நான் டார்க் பண்ணியிருக்கேன். டார்க் பண்ணிவிட்டு கழுத்து அகலம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் மேலே லைனிங் கிளாத்தை போட்டு எப்பவும் போல் கழுத்தை அடித்து திருப்பிட போகிறோம். திருப்பி அடிச்சுட்டு சுற்றி அடிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டிச் மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை திருப்பி சுற்றி ஆம்கோல் சைடில் ஸ்டிச் பண்ணிடலாம். சைடு வரைக்கும்
ஃப்ரண்ட் வந்து நல்ல பக்கத்து மேலே இது வந்து நான் கிளாத் வந்து இப்படி ஷேப்புக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நெக்கு ட்ரேஸ் பண்ணது மேலேயே ஸ்டிச் பண்ணி காய்ஞ்சுக்குள்ளே கிளாத்து விட்டு கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்போ போல் சுற்றியும் இந்த நேர் இந்த வெயிஸ்ட் இங்கே ஹிப்பு வரைக்கும் கொண்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஹிப்பு வரைக்கும் கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது தனியாக அடித்தா தான் ஏலைன் குத்திக்கு வந்து அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் பேக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை மாதிரி தான் இருக்கும். கழுத்து திருப்பி மேலே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு வந்து நான் உள்ளே வந்து ப்ரௌன் கலரில் லேஸ் கிளாத் வைக்க போகிறேன். இப்போ சுற்றியும் நான் எப்பவும் போல் லைனிங் அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுற்றியும் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஹிப்பு வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த மாதிரியே ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கீழே இந்த நெட் கிளாத்தை தான் நம்ம நெக்குக்கு வைக்க போகிறோம். நெக்குக்கு இந்த எம்டி ஸ்பேஸ்க்கு இந்த நெட் கிளாத் எடுத்து சுற்றியும் பின்னூசி குத்தி வச்சுருக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த கழுத்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நெட் கிளாத் கட் பண்ணிக்கிங்க. நெட் கிளாத் கட் பண்ணிவிட்டு இந்த நெக் என்ன ஷேப்பில் இருக்கோ அது பின்னூசி குத்திடுங்க. குண்டூசி குத்திட்டு இதுக்கு மேலே அப்படியே இந்த கழுத்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இதே ப்ரொசீஜர் தான் பேக்லேயே ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே இந்த ஸ்டார் நெக், பின்னாடி வந்து இப்படி ஒரு வி நெக். ஓகே, இதே ப்ரொசீஜர் வந்து ஃப்ரண்ட்டு இதுக்கு மேலே அடித்து திருப்பி நான் வந்து உள்ளே லேஸ் வச்சாச்சு. இது ஃப்ரண்ட், இது வந்து பேக். இது வந்து பேக் டிசைன். ஓகே, பேக் டிசைன் இப்படி ஒரு டீப் நெக். ஓகே, ஃப்ரண்ட் பேக் இது ரெண்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்து இதுக்குள்ளே வந்து வரைய போகிறோம். பேக்கு வந்து இது அப்படியே திருப்பிக்கிங்க. இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணுறேனோ ஃப்ரண்ட்டுக்கு அதே ப்ரொசீஜர் பேக்கு தனியாக பண்ணுறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட அகலம் வந்து 3 இன்ச். நார்மலாக ஹை நெக்குக்கு வந்து நான் 1.5 இன்ச் தான் வைப்பேன். பட் இது வந்து நான் காலர் இல்லை, நார்மலாக வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் 2 வைக்கிறேன். 2 இன்ச் டெப்த்து, அதாவது 2 இன்ச் ஆழம், 3 இன்ச் அகலம். ஓகே, போட்டு ரவுண்டாக கட் பண்ணிடுங்க கழுத்தை. இதே ப்ரொசீஜர் பின்னாடி ஃபாலோ பண்ணிங்க. பின்னாடி இந்த ஹைட் வந்து 2 வைக்க வேண்டாம், 1.5 வச்சுக்கலாம். நம்ம வந்து ஊக்கு இல்லாட்டி ஜிப் வைப்போம் இல்லைங்களா, அதனால் அதுக்கு வந்து க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேவா, இப்போ 2 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து எப்பவும் போல் நம்ம கிராஸ் பீஸ் இது கொடுப்போம் இல்லைங்களா, ப்ளவுஸுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்களா, 1.25 இன்ச் வைப்போம் ப்ளவுஸுக்கு. இதுக்கு 1 இன்ச் வச்சா போதும். இது வந்து லேஸாக இருக்கிற நடிக்கி உள்ள பட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ 1 இன்ச் வச்சு எப்பவும் போல் மேலே 1/4 இன்ச்சுக்கு அடித்து திருப்பி உள்ளே மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த நெக்கு முடிஞ்சிடும். அது பேக் வந்து 2 இன்ச்சுக்கு நான் வந்து ஆழமாக வெட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து அர்காட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி உள்ளே ஸ்டிச் பண்ணிடுவோம். பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு மேலேருந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணணுன்னா ஜிப் வைக்கிற மாதிரி இருந்தால் இது வரைக்குமே ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து நான் சென்டரை வந்து கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு திருப்ப போகிறேன். இது வந்து 2 இன்ச் அகலத்துக்கு இந்த ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு நான் நல்லா இதை வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேங்க பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாதியில் கட் பண்ணிவிட்டு பாதியிலக்கு நான் கட் பண்ணலை. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே வந்து இந்த கட் பண்ண இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி வச்சு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே இப்படியே வி மாதிரி இங்கேருந்து மறுபடியும் இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சு அட்கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்து இது அப்படியே உள்ளே திருப்பிடுவோம். உள்ளே திருப்பிட்டு நமக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அது ஜஸ்ட்டு அடிச்சிட்டோம்னா ரைட்டு. இங்கே வந்து பேக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கட் பண்ணிங்களா அந்த கிளாத்தை வந்து இங்கே கிராஸ் பீஸ் மாதிரி கொண்டு போயிட்டு உள்ளே திருப்பி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு கிராஸ் பீஸ் எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். கழுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்து சென்டர் வந்து எக்ஸஸாக இருக்கிறத இங்கே வந்து இப்படி கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் அர்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே திருப்பி இங்கே ஒரு ஃபோல்ட். ஓகே, ஃபோல்ட் பண்ணி இதை அப்படியே உள்ளே திருப்பிடலாம். ஓகே, உள்ளே திருப்பி இங்கே ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி அர்காட் பண்ணிவிட்டு இது திருப்பிட்டு
இப்படி ஒரு டபுள் ஃபோல்ட், இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளி இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஒரு ஊக்கு மட்டும் வச்சுட்டு இங்கே மாட்டுற மாதிரி வச்சுருக்கேன். நடுவில் லைட்டாக ஹோல் தெரியுற மாதிரி, ரொம்ப இது வி மாதிரி வராது, லைட்டாக தெரியிற மாதிரி. உங்களுக்கு வேணும்னா ஜிப்பு கூட வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு ஹூக். ஃப்ரண்ட்டு பேக்கும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கம் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம சுற்றி இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்லீவ் வைக்கிறதுக்கான இந்த சுற்றி இருக்கிற அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துரும். ஸ்லீவ் எங்கே வைப்போமோ இந்த ஆம்கோல் சைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆம்கோல் சைஸை வந்து சுற்றியும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். எனக்கு 19 இருக்குது. ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி இந்த குண்டூசி குத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஆம்கோல் இருந்துச்சு 19 வந்து டேப்பில் வந்து 19 எடுத்துக்கோங்க. 19 நான் 4 ஃபோல்ட் பண்ண, உங்களோட ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்கோ அதை டேப்பில் இதே மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதோட வேல்யூ வரும். ஓகே, இப்போ இந்த டேப் இப்படி வச்சுட்டு இந்த டேப்பை இந்த கார்னர் ஷேப்பில் இப்படி இந்த 4.25 கட்டை எந்த நேர் இப்படி நல்லா கர்வ் பண்ணிக்கிங்க. கீழே கர்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அந்த நேர். ஓகே, இப்படி வளைச்சி நல்லா எந்த நேர் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்த்து அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த நேர் கரெக்டாக இது கர்வ் ஆகுது, இந்த நேர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா இவ்வளோ வந்து ரவுண்ட் ஷேப் கர்வ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த ஒரு சைடு நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த நேர் வந்து இந்த கார்னர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு 2.25 வருது. அதேவே இந்த சைடு பார்க்கலாம், இந்த சைடு எனக்கு 2.25 வருது. அப்போ நடுவுலையும் நம்ம 2.25 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அனார்கலி குத்திக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க அதே மாதிரி இதையும் நடுவில் 2.25 மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நேரம் மெஷர் பண்ணி பாருங்கள், அந்த 4 ஃபோல்ட் பண்ண 4.25 நமக்கு வருதான்னு. 4.25 வருது. மெஷர் பண்ணி பார்த்தா நமக்கு 4.25 வருது. இப்போ இது கட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டுக்கு ஒரு 1/4 இன்ச் முன்னாடி வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கட்லேயும் கட் பண்ணிங்கன்னா இது வந்து கர்வ் ஷேப், நம்மளுக்கு உன்னியும் விரிவு கொடுக்கும்போது நம்மளுக்கு உன்னியும் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் 4.25 எடுத்திங்கன்னா 5க்கு மேலே தான் வரும். ஸோ நமக்கு வந்து எப்போவுமே நம்மளோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அனார்கலி குத்திலுமே இதே மாதிரி பண்ணுங்கள். இது மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுத்துடலாம். வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இதுக்கு 1/4 இன்ச் முன்னாடி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ளோ இருக்கும், இங்கே வந்து சிங்கிள் ஃபோல்டு இருக்குது. இந்த சிங்கிள் ஃபோல்டு இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு அர்க்கட் பண்ணிடுங்க, ரொம்ப குட்டியாக ஒரு அர்க்கட் பண்ணிடுங்க. ஓகே, அர்க்கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது பெர்மனன்ட் மார்க்கரோ ஸ்கெட்சோ பெண்ணை வச்சு நடுவில் வந்து சென்டராக நல்லா வரைஞ்சி வச்சுக்குங்க. ஓகே, வரைஞ்சிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குண்டூசியில் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், இங்கே தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது 2 தான் நம்ம கிராஸ். ஓகே, இப்போ வந்து இது வந்து பெருசாக இருக்கிற பக்கம் வந்து அந்த ஷோல்டர் வரும் இல்லைங்களா, அந்த பக்கம். இந்த சின்னதாக இருக்கிற பக்கம் வந்து ஆம்கோல் அடியில் போகும் இல்லைங்களா, அந்த பக்கம். இப்போ என்ன பண்ணணும்னா இது இப்படியே வச்சுட்டு ரவுண்டாக வச்சுட்டு அப்படியே ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது குர்த்தியுமே சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஜாயின் பண்ண முடியும். இப்படி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நான் சைடு அடிக்காமல் தான் ஜாயின் பண்ணுவேன், எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த பின்னாடி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆம்கோல் சைடு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே பாருங்க, இப்போ வந்து நம்ம கட் பண்ணதை வந்து அப்படியே நல்ல பக்கத்தை வந்து உள்ளே வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே சென்டர் மார்க் பண்ணது வந்து கண்டிப்பாக இந்த ஷோல்டருக்கு நேர் வந்து வந்துற மாதிரி வச்சு இப்படி மேலே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இங்கேருந்து அப்படியே மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே எப்போ போல திருப்பிட்டோம்னா உங்களுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிரும். 2 ஸ்லீவ் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கீழே வந்து பிக்கோ இருந்தால் ரொம்ப நீட்டாகவும் அழகாக இருக்கும். என்கிட்ட பிக்கோ இல்லை, நான் ஸோ சின்னதாக இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து மடக்கி அடிக்க போகிறேன். வந்து பிக்கோ இல்லாட்டி மடிச்சு அடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி மடிச்சு அடிச்சிடலாம் ஸ்லீவுக்கு. இப்போ இந்த ஸ்லீவு கீழே மடிச்சு அடிக்கிறது வந்து பிக்கோ இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டில் வந்து சுற்றி எல்லா பக்கம் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிங்கன்னு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் ஒரே ஒரு ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து குட்டியாக ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி இந்த ப்ரௌன் கிளாத் கொஞ்சம் அட்டாச் பண்ணேன் இல்லைங்களா, ஆல்ரெடி தைச்ச குர்த்தியில் அதே ப்ரௌன் கிளாத் கீழே இருந்தது, நான் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அட்டாச் பண்ணிவிட்டேன். நம்ம மேலே ப்ரௌன் கலரில் தான் நெட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் நமக்கு மேட்சாக இருக்கும். ஸோ நான் கீழே வந்து ஒரு 3 to 3.5 இன்ச்சுக்கு அட்டாச் பண்ணிட்டேன். எப்போ கீழே மடிச்சிட்டு 1/2 இன்ச்சு கேஃபுக்கு உள்ளே ஸ்டிச் பண்ணி வெளியே திருப்பிட வேண்டியதான். இருக்குது நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஆம்கோல் இது அங்கே எடுத்துகிட்டு இங்கே எப்பவும் போல் நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு இப்படி எடுத்து இங்கேருந்து 1.5 இன்ச் எடுப்படுத்தலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு
இங்கே அப்படியே சைடு ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹிப்லேருந்து வெயிஸ்ட்டு கிட்ட வரும்போது எப்போ போல் கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு தனியாக இதை தாண்டிங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தனியாக அடிங்க. ஓகே, எப்போ போல் இங்கே கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலேருந்து கொண்டு வந்து அப்படியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா சைடு அடிச்சிட்டோம்னா இந்த குர்த்தி ஃபினிஷ் ஆகிடும். வந்து இங்கே வேணுங்க, நான் சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன். சைடு கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இது தனியாக உள்ளே இருக்கிறது தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து மேலே இதை க்ளோஸ் பண்ணி கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஊக்கு மட்டும் பின்னாடி வச்சா போதும். நான் இந்த மாடல் சாரீ நடிக்க நான் 2மே வெஸ்டர்ன் மாடல் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன்.